மனைவி சங்கீதாவே விஜய்க்கு எதிரான கைக்கூலி ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆதாரத்தை இப்போ விஜய் குடும்பம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸு, காசிப்பு, கிசுகிசு இது எல்லாத்தையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சங்கீதா மேல என்ன அலிகேஷனு, இல்லை அது வந்து உண்மையா அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர், அவர் புரட்சி இயக்குனர்னு அவருக்கு ஒரு பட்டம் இருக்கு, எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட் படம் கொடுத்தாரு. சட்டம் ஒரு இருட்டறை அப்படிங்கிற ஒரு படத்துல கேப்டன் விஜயகாந்த அவர் தான் வந்து அறிமுகப்படுத்தினதா வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லப்படுது. விஜயகாந்துக்கு நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட் படம் கொடுத்தவர். அதுக்கு நன்றி கடனாத்தான் விஜய்க்கு வந்து மார்க்கெட்டே வந்து இல்லாதப்ப விஜய் வந்து வளர்த்த விடணுங்கிற நோக்கத்துல செந்தூர பாண்டி அப்படிங்கிற வந்து படத்துல விஜயகாந்த் வந்து ஒரு லீட் ரோல் வந்து பண்ணாரு. அதுல விஜய் தான் வந்து ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன். விஜய்க்கு வந்து அண்ணனா வந்து பண்ணாரு. எந்த ஒரு நடிகருமே வந்து கை கொடுக்க மாட்டாங்க. ஆனா கேப்டன் விஜயகாந்த் அப்ப வந்து கை கொடுத்தாருங்க. அப்ப விஜயகாந்த் வந்து பீக்ல வந்து இருக்காரு. அப்ப இவரு எஸ்.ஏ. சந்திரசேகர் சில படங்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த படங்கள் சிலது வந்து செல்ஃப் எடுக்கல, சிலது வந்து பார்த்தோன்னா ஓடிச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்னன்னா, தான் பையனை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு கொஞ்சம் அதுல இருந்து தரம் தாழ்ந்து லைட்டா கொஞ்சம் கில்மா படம் மாதிரியெல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சார். அப்படி எடுக்க ஆரம்பிக்கும் போது தன்னோட பையனுக்கே வந்து கூச்சம் போகணுங்கிறதுக்காக ஹீரோயினோட இவர் நெருக்கமா இருக்க விடுறது, கேரவன்ல போய் வந்து தன் பையனோட வந்து க்ளோஸா இருக்கணும்னு ஹீரோயின்ட்ட சொல்றது, அதுக்கு முன்னாடி தான் கூட க்ளோஸா இருக்குன்னு சொல்றது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இது பண்ணோன்னே எஸ்.ஏ. சந்திரசேகர் இந்த லேடிஸ் விஷயத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் இதுன்னு வீக்குப்பா, அதே மாதிரி பையனை அந்த இது மாதிரி வந்து கொண்டு போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி எஸ்.ஏ. சந்திரசேகரை இன்னொரு பக்கம் அவருடைய நெகட்டிவ் ஷேடோ சொல்லும்போது, அதனால இன்னும் நம்ம ஒரு பொம்பளை பருகி எச்ச கையில கூட வந்து பார்த்தோன்னா காக்கா ஓட்ட மாட்டான், விஜயை கூட ஒரு வழியில சேர்த்துடலாம், ஆனா அவனை லிஸ்ட்லேயே வந்து சேர்த்துட முடியாது, அதனாலதான் விஜயே வந்து பார்த்தேன்னா எஸ்.ஏ. சந்திரசேகரை ஒதுக்கி வச்சிருக்காப்ல, தள்ளி வச்சிருக்காப்ல அப்படிங்கிறதெல்லாம் அவன் சொல்லப்பட்டது. இதுல எஸ்.ஏ. சந்திரசேகர் இப்ப ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில விஜயை பத்தி என்னென்ன இப்ப பொருளியா வந்து போயிட்டு இருக்கோ அதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்டாங்க. இங்க பாருங்க, விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் பிரச்சனை. இப்ப சங்கீதா தரப்புல பணம் கேட்குறாங்க, ஆனா விஜய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சங்கீதா கொடுமைகள்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் பண்ணது உங்க பையன், ஏன் நீங்க இதெல்லாம் வந்து எதுவுமே இது பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டதுக்கு எஸ்.ஏ. சந்திரசேகர் சொன்னது, எப்பவோ நடந்து பேசி முடிச்ச ஒரு விஷயத்த கரெக்டா எலெக்ஷன் டயத்துல என் பையனுக்கு எதிராக திசை திருப்புறது மாதிரி ஒரு கைக்கூலி மாதிரி வந்து பார்த்தோன்னா சங்கீதா செயல்பட்டது ரொம்ப வருத்தமா தான் வந்து இருக்கு. என் பையனை யாராலையும் வந்து வீழ்த்த முடியாதுங்க. அவன் மதையான, அவன் சாதாரண வந்து பார்த்தோன்னா ஆள் கிடையாது. விஜய்க்கு சங்கீதாவுக்கும் கல்யாணம் முடிச்சப்ப அவங்க கூட நம்ம கூட வந்து ஒன்னா இருக்கக்கூடாது, அவங்க தனி கொடுத்தனமா தான் இருக்கணும் அப்படின்னு வீட்டை விட்டு வலுக்கட்டாயமா நான் தான் அவங்கள வந்து தனி கொடுத்தனம் வந்து பார்த்தோன்னா வந்து அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து மாறிச்சு. அவங்க பர்சனல்குள்ள நான் வந்து தலையிடல. இண்டஸ்ட்ரியில நீங்க எடுத்துக்கங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருமே வந்து கிடையாது. எனக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா விஜய் தான், என் உயிரே வந்து பார்த்தோன்னா வந்து விஜய் தான் அப்படின்னு எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜய் முழுக்க முழுக்க வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, ஒரு மனுஷனை நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் வந்து அடிக்கலாம். அதுக்காக எலெக்ஷன் நெருங்கக்கூடிய இந்த சமயத்துல வீட்டில் இருக்கக்கூடிய பொண்டாட்டியே இப்படி வந்து பண்ணும்போது அது எப்படி இருக்கு? எதிரிகள் வீழ்த்தினா கூட அதை மன்னிச்சிடலாம், ஆனா துரோகிகள் வீழ்த்தும் போது அதை எப்படி நீங்க வந்து பார்க்க தோணுது? பக்கத்திலே இருந்துட்டு கூட இருந்தே குழி பறிக்கிற மாதிரி வந்து தோணல? இது எல்லாமே வந்து நடந்து முடிஞ்ச பழைய கதைங்க. விஜய்க்கு எப்பயோ வந்து பார்த்தோன்னா இது பண்ணியாச்சு. இந்த எலெக்ஷன்ல விஜயினுடைய இமேஜை டேமேஜ் பண்ணணும், இல்லை இதை சாக்கா வச்சு விஜய்கிட்ட அதிகப்படியான வந்து பணம் பறிக்கணும் அப்படிங்கிற ஒரு உள் நோக்கத்தோட தான் முழுக்க முழுக்க இது செயல்பட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. அப்ப மறுபடியும் கேட்குறாங்க, அப்ப ஜேசன் சஞ்சயும் சாஷா திவ்யாவும் ஏன் விஜய்க்கு எதிராக வந்திருக்காங்க, அவங்க ஏன் வந்து சப்போர்ட்டிவா வந்திருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைங்க அதெல்லாம் ஊடகத்துல வரக்கூடிய வந்து வதந்தி, அப்படியெல்லாம் இல்லை, பசங்க கூடையெல்லாம் விஜய் வந்து கான்டாக்ட்ல தான் வந்திருக்காரு, அப்படி இருக்க போய் தான் பசங்களை நான் வந்து பாத்துக்கிறேன், அவங்கள அவங்க தனியா வந்து பாத்துக்கிட்டோம்னு சங்கீதா வந்து சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப பேச்சுவார்த்தை இப்போ வந்து நடந்திருக்கே சார், ஒரு 35 கோடி ரூபா தான் வந்து விஜய் தரப்புல கொடுக்க முடியும், 37 கோடி ரூபான்னு சொல்றாங்களே அப்படின்னப்ப, இல்லைங்க அதை விட கூடுதலாகவே நாங்கள் முன்னாடியே வந்து கொடுக்குறோம்னு வந்து சொல்லி இந்த விஷயத்த எப்பயோ வீட்டோட பேசி வந்து முடிச்சு காது மாதிரி வச்சது வந்து முடிஞ்சது. அதே மாதிரி நீங்கள் லண்டன்லேயே வந்து இருங்க, உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லி பேசி ஒரு ஸ்மூத்தாக தான் வந்து போய்கிட்டு இருந்தது. ஆனா
விஜயினுடைய இந்த அரசியல் என்ட்ரிய பார்த்து பல பேர் வந்து பார்த்தேன்னா ஜுரம் வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு. அதனுடைய வெளிப்பாடா பல விதத்துல விஜய் வந்து அட்டாக் பண்ணி பார்த்தாங்க. கரூர் விவகாரத்துல இருந்து எல்லா விஷயத்திலும் அட்டாக் பண்ணி பார்த்தாங்க. எதுலயுமே வீழ்த்த முடியல. ஏன்னா விஜயகாந்த குடியாரன்னு சொல்லியே வந்து பார்த்தோன்னா வீழ்த்துனாங்க. விஜய ஒருவேளை பொம்பளை பொறுக்கின்னு வந்து ஏதாச்சும் ஒரு பட்டம் கட்டி வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறது மாதிரியான பிளான்லாம் நடந்துச்சு. இவ்வளவு ஏங்க, நான் விஜய்க்கு அப்பா. ஆனா என்னையவே நீ விஜயோட அப்பன் இல்ல மாமா அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து பார்த்தோன்னா இது பண்ணாங்க. அந்த விமர்சனங்கள் எல்லாமே வரத்தான் வந்து செய்யும். ஏன்னா, கல்லடி வந்து பார்த்தோன்னா எதுல வந்து படும்? ஒரு காஞ்சு உறுதியா வந்து பார்த்தோன்னா, திடமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேல தான் வந்து படும். விஜய் இப்ப அப்படித்தான் வந்து பார்த்தோன்னா இருக்காப்புல. அதனால இனி எத்தன பேர் வந்து விஜய்க்கு எதிரா என்ன சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. பார்த்துக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. கூட குடும்பத்துல வந்து இருக்கிறவங்க தான் விஜய்க்கு எதிரா வந்து இது பண்ணியிருக்காரு நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமா இருக்குன்னு, ரொம்ப எமோஷனலா அந்த மனுஷன் பேசியிருக்காரு. ஆனா அவர் சொன்னத பாதி பேர் பாசிட்டிவா வந்து நீங்க சொல்றது கரெக்ட்டுப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணாலும், இன்னும் பாதி பேரு நீ புள்ள வளர்த்த லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு இவர வந்து பார்த்தோன்னா விமர்சனம் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.